நம்ம இந்தியா பல ஆண்டுகளுக்கு முன்னால் முகலாய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு பல இடங்களில் பல கொடுமைகள் இழைக்கப்பட்டு மத மாற்றங்கள் செய்யப்பட்டு இந்து ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்ட வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் படையெடுத்து கோயிலெல்லாம் இடித்தார்கள். அதே மாதிரி சோமநாதபுரம் ஆலயம் கஜினி முகமது 17 முறை படையெடுத்து அதை 17 முறையும் படையெடுத்து அங்குள்ள செல்வங்கள் எல்லாம் எடுத்து சென்றார்கள். ஆலயங்களும் சேதப்படுத்தப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவில் புனரமைக்கப்பட்டு இன்னைக்கு 75 ஆண்டுகள் ஆகியது. இந்த 75வது ஆண்டு விழாவில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 150 சிவாலயங்களில் இன்னைக்கு சாந்தி பூஜை நடைபெறுகிறது. இந்தியா முழுக்கும் எல்லா சிவாலயங்களிலும் சாந்தி பூஜை நடைபெறுகிறது. அதனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளையிலிருந்து திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்று நமது இந்த பகுதியில் இன்றைக்கு சிவாலயத்தில் நாங்கள் அனைவரும் வந்து நமது அகில இந்திய மகளிரணி தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் மதிப்புக்குரிய நமது தமிழ்நாடு இன்சார்ஜ் மதிப்புக்குரிய நமது அரவிந்த் மேனன்ஜி அவர்களும் நம்முடைய மூத்த அண்ணா சுதாகர் ரெட்டி அவர்களும் மற்றும் இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறோம். இனி வருகின்ற ஆண்டு எல்லா கடவுளுடைய ஆசையோடு சிவனுடைய ஆசையோடு வர இருக்கிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக ஆட்சி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையிலான ஆட்சி இந்த ரெண்டுமே வந்து அப்பப்போ அந்த ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் அது எப்பப்பவும் வராது. நீங்க கொஞ்சம் குழப்பாம இருந்தா போதும். இதுல வந்து உங்களுக்கு குளிர்காய வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. இதுல வந்து எங்களுக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர். அப்ப புரிஞ்சதுல உங்களுக்கு அவர் முதலமைச்சர். அமைச்சர்கள் யாராவது அது தேர்தல் முடியணும். தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெறணும். யாரெல்லாம் வெற்றி பெற்றுக்கான்னு தெரியும். இப்பவே அமைச்சர் எப்படி சொல்ல முடியும்? அது அப்புறம் பார்ப்போம். பாஜக தரப்புல இருந்து அமைச்சரவையில பங்கு வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல் இருக்கு. நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கல. 40 இடங்களா 50 இடங்களா அது உறுதி பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சொல்லிடுவோம். 50 இடங்கள் அது எப்படி நீங்க சொல்றது இல்ல, அது நாங்க முடிவு பண்ணிடுவோம். இரட்டை எண்ணிக்கையில் அதாவது இரட்டை எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் செல்வார்கள். இரட்டை எண்ணிக்கை 99 வரைக்கும் இருக்குது. 11 இருக்கு, 20 இருக்கு. அவ்வளவு கம்மியா கேட்பீங்களா? 20 இருக்கு, 30 இருக்கு. கம்மியா கேட்கறது நான் சொல்லல, நீங்க கேட்கறதுக்காக நான் பதில் சொன்னேன். இப்ப அமித்ஷா அவர்களை வந்து இங்க இருந்து போகக்கூடிய தலைவர்கள் அதிமுக வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அதிமுக இருந்தவங்க இப்ப தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது வர வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் அப்படிலாம் தவறா நினைக்கிறீங்க? வந்து பேசுனா அழுத்தம் கொடுக்கறதுன்னு எங்க கருத்து அப்படி ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசுறோம். நீங்க அழுத்தம் கொடுத்து கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லல, நீங்களா கேள்வி கேட்கிறேன், நானா பதில் சொல்றேன். இதுல ஒருத்தர் சந்திக்கும் போது பல நேரங்களில் பல காலங்களில் வந்து மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சரையும் நமது மதிப்புக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பல விஷயங்களாக சந்திச்சோம். தேமுதிக மாநாட்டில் கூட்டணி உறுதி செய்துவிட்டோம், இப்ப அறிவிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. உங்க தரப்புல அழைப்பு அவங்க இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க வந்த பிறகு நம்ம சொல்லிக்கலாம். அவங்க சொன்ன பிறகு நம்மளுடைய முடிவு சொல்லிக்கலாம். இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து தேமுதிகவுடன் ஏதாவது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை. இனிமேல் இப்பொழுதுதான், அதாவது தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். முதலாக இப்பொழுது நீங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க. இப்ப எல்லாரும் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்காங்க. முதல் கட்டமா மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறாங்க. அடுத்த பொங்கல் முடியட்டும், தை பிறந்தால் வழி பிறக்கும். பாமக 50%
அது எப்படி நீங்க எப்படி சொல்ல முடியாது? இல்ல அவர் கட்சி ராமதாஸ் வந்து பாமக கிடையாதுன்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க எப்படி அதை நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே எப்படி பதில் சொல்றீங்க? இல்ல ராமதாஸ் இல்ல 50 அப்படின்னா ராமதாஸ் இல்ல அதாவது இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர் வந்திருக்கிறாங்க. நீங்க 50% நீங்களே ஒரு கேள்வியை கேட்டு நீங்களே ஒரு பதில சொல்லிட்டா எப்படி நம்ம நீங்க எப்படி அதை சொல்றீங்க? நான் நினைக்கிறேன் ராமதாஸ் கூட்டணி வச்சு இது என்ன சினிமா படமா, விவேக் நடிக்கிற படமா? உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு Just now we performed Shivaji, Shivasakti. இல்ல Everything will be all right. ஓகே தேங்க்யூ. ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் பண்ணிருக்காரு, எப்படிங்க தமிழக முதல்வர் ட்வீட் பண்ணிருக்காரு. அதுல வந்து இடி ஐடி மாதிரி சென்சாரையும் வந்து சென்சார் போர்டையும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அப்போ பராசக்தி படம் ரிலீஸ் ஆனது முதலமைச்சருக்கு தெரியாதா? பராசக்தி எப்படி சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணாங்க? நிறைய வாசகங்கள் இல்ல எப்படி அதாவது இடி ஐடி சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லி 1008 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பராசக்தி மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணிச்சு? பராசக்தி யாருடைய படம்? அதுக்கே வந்து வசதிகள் கட் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி ரிலீஸ் ஆச்சு? அது மட்டும் அவங்க சொல்ல வந்து முழுமையா சொல்ல முடியல. காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு அண்ணாவோட வசனங்கள் கட் பண்ணிருக்காங்க. ஏன் பையன் அண்ணா மாதிரி இல்ல அது நான் படம் பார்க்கல, நீங்க பாத்திருக்கீங்களா? அண்ணாவோட வசனங்கள் வந்து கட் பண்ணிருக்காங்க. அது சென்சார் போர்டு அவங்களுடைய ரூல்ஸ் இருக்கும். அது இல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்கள் எளிதா வெளியாகுது. ஆனா இப்போ உண்மையான இன்சிடென்ட் வச்சு எடுக்கக்கூடிய படங்களுக்கு இவ்வளவு தடை. அதாவது உண்மையான இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் நீங்க சொல்ல முடியுமா? இல்ல அண்ணாவோட பேசிய வசனங்கள் அதுல வந்து மியூட் செய்யப்படுது. ஏன் அண்ணா பார்த்தா என்ன பயம் அப்படி? அண்ணாவை பார்த்து யாரும் பயப்படலையே. அண்ணாவெல்லாம் நாங்க போற்றி மறுத்துட்டு இருக்கோம். அது ஜனநாயகன் படத்துக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட திரையரங்குகளுக்கு ஒரு சில திரையரங்குகளுக்கு இன்னைக்கு பராசக்தி படத்தை கொடுக்கறதுக்கு ரெட் ஜெயிண்ட் வந்து மறுப்பு தெரிவிச்சதா ஒரு தகவல் போயிட்டு. இல்ல அது எனக்கு தெரியாது. அது நீங்க ரெட் ஜெயிண்ட் தான் கேட்கணும். இல்ல இது மாநில அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக நடந்திருக்கு. இல்ல அது எங்களுக்கு நீ அது ரெட் ஜெயிண்ட் மூவிட்ட போய் கேட்டு ஒரு செயல் தலைவர் 2 நாள் கோயம்புத்தூர்ல இருக்காரு. என்ன சார் திட்டம்? தேர்தல் நோக்கி இல்ல அதாவது அவர் முதலாக ஏற்கனவே சென்னைக்கு வந்துட்டு போயிட்டாங்க. நிகழ்ச்சிங்கிறது இப்பதான் தமிழ்நாட்டுல முதல் இதுதான் ஃபர்ஸ்ட் இப்ப நிகழ்ச்சி. எங்களுக்கு அடுத்தால தேசிய எங்களுக்கு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்துருக்கோம். எப்படிங்க மையக்குழு கூட்டம், பாஜக மையக்குழு கூட்டம் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தை அதிகமா டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்மை காலமாகவே. இதுல என்ன நாங்க கொங்கு மண்டலத்தை மட்டும் டார்கெட் பண்ணல, தமிழ்நாடு முழுவதும் டார்கெட் பண்ணல. தமிழகம் முழுவதும் டார்கெட் பண்ணாலும் கொங்கு மண்டலத்தில் அதிக அக்கறை செலுத்துவதற்கான காரணம் கொங்கு தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் அதிகமா போல வந்தது தப்பாங்க. ஏங்க அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதிக இடங்கள் கொங்கு மண்டலத்தில் அதிகமா நீங்க எல்லாம் இருக்கிறீங்கனால தான். ஈவென்ட் கலெக்டர்